இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பைத்தியக்கார பையன் மாதிரி பேசக்கூடாது. மனைவி விரட்டி விட்டாப்புல, பிள்ளை குட்டி விரட்டி விட்டாப்புல. ஆனா இவரை மட்டும் பக்கத்தில் வச்சுக்காரனா என்ன அர்த்தம்? ஏன் நம்ம வந்து இப்ப நாங்களாம் கூட்டணியா இருக்கிறோம், நாங்களாம் ஏன் ஒற்றுமையா இருக்கிறோம்? கல்லாப்பட்டி கூட்டணிங்கிறார் விஜய். இது கல்ல சொன்னார்லங்க, நான் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு குடும்பமா வந்து பார்ப்பேன். எப்படி எல்லா வீட்டையும் பாப்பாரா? வீட்டில் ஒரு விஜய் இருக்காரு, பாப்பாரு. அதுக்கு மேல போனோம்னா அது வந்து ஒரு மாதிரி கொச்சையா போயிடும். சீமான் இருக்கிற கும்பலும் தற்கூரி கும்பல் தாங்க. ஈடு கட்டுற மாதிரி இந்த கும்பல் இப்போ இறங்கி இருக்கிறாங்க. நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. வலை போட்டு கெஞ்சினிய இப்போ யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு முடிச்ச பிறகு நீ குண்டாக்க மண்டாக்க பேசுற. தேமுதிக உள்ள வந்தது மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறாங்க. இந்த அம்மாவுக்குலாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை பேசுவோமே. நம்ம சும்மா அதுக்காக கூட்டம் எடுக்கிறனால மோட அடிச்சு விடுற ஆள் இல்லை. சிக்கலை வளர்த்து விடுறீங்க இப்படி கேள்வியில கேட்டு. நான் வேற எலெக்ஷன் நிற்கிறாரு. ஸ்டாலின் சங்கிகளை எதிர்த்து களமாடுவார். எடப்பாடி கூட்டு போல, விஜய் கூட்டு போல, உங்க கூட இருந்துட்டோம், கரெக்டா சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அழகா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில். அப்ப எடப்பாடி வந்தாருன்னா சிக்கலாய் போயிரும். ரைட்டா? மிரட்டல் விடுற மாதிரியே கேக்குது காது திமுக. ஐயா, அவங்க எல்லாம் மிரட்டல் விடுற அளவுக்கு அங்க சங்கத்தமிழன் பெரிய ஆளு. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கம். வணக்கம். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத சிஎம் ஸ்டாலின் சார் வேணுமா அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. உங்களுக்கு யார் வேணும்? அதாவது சினிமாவில் வந்து இயக்குனர் எழுதி கொடுத்ததை வந்து பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு நடிகருக்கான ஒரு சிறப்பு பண்பு. அதை வச்சு ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி அரசியலையும் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை ஏன் எவனேன்ற அவர் பேர ஒருத்தர் அங்கே ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிச்சுக்கிருந்தா அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எங்கள் சினிமாவில் தான் நடித்து வந்து 25 வருஷமாக வந்து மக்களை பூரா முட்டா பயல ஆக்கி விட்டாங்கன்னா இதே வேலை அரசியலையும் வந்து பண்ணுறதா? ஏன்னா முரட்டுக்காலை அது இதுன்னு கதை வேற விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. குட்டி ஸ்டோரி, ஸ்மால் ஸ்டோரி சொல்லலாம், அது எங்கே சொல்லலாம், சினிமாவில் சொல்லலாம், கதைக்குள்ளே கதை சொல்லலாம். ஆனால் அரசியல் கதை அல்ல. அரசியல் என்பது மக்களுடைய வழி, மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்வாதாரங்கள். அதை பேசும்போது ஒரு தலைவனுக்கான பண்பில் பேசணும். பைத்தியக்கார பையன் மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத என்னுடைய அட்வைஸ். சட்டமன்ற தேர்தல் தானே நடக்குது, எதுக்கு விசஸ் என்டிஎன்லாம் சொல்றீங்க? டெல்லியோட என்ன அங்கே போய் நிற்க போறீங்களா அப்படின்னு. அதாவது உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட இறுதியை பதிவு செய்யக்கூடியது அதில் அல்லது அதற்கான வழிகாட்டக்கூடியது எங்கே? ஒன்றிய அரசாங்கம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம நீட்டு வேணாம்ன்றோம், நம்ம பொதுமக்கள் எல்லாருமே நீட்டை எதிர்க்கிறோம். ஆனால் நீட்டை வந்து தமிழக அரசாங்கமே சட்டமன்றத்திலே அரங்கேற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான தீர்வு கொடுக்காமல் இருப்பது யார்? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இது மாதிரியே உங்களுக்கு வந்து மேக்சிமம் அனைத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது ஒன்றிய அரசாங்கம் தான். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏன் நம்ம வந்து இப்போ நாங்களாம் கூட்டணியாக இருக்கிறோம், நாங்களாம் ஏன் ஒற்றுமையாக இருக்கிறோம்? கல்லாப்பட்டி கூட்டணிங்கிறார் விஜய். இது அதாவது பக்கத்தில் வந்து கள்ளச்சீட்டுக்கார பார்ட்டியை வச்சுருந்தாருன்னா அப்புறம் கல்லாப்பட்டியை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ உங்களுக்கு கள்ள லாட்ரி சீட்டு, இந்த பக்கத்து கள்ள டிக்கெட்டு, 2 பேர் தானே லெஃப்ட் ரைட்டு இருக்கிறாங்க. இப்போ இவரை நீங்கள் யார் நினைக்கிறீங்க? நம்ம ஆதவர்ஜுன் அப்புறம் பேசுவோம், இன்னொருத்தர் இருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எப்பயுமே இருப்பார், புஷியானது யார் நினைக்கிறீங்க? கள்ள டிக்கெட்டை விற்ற பார்ட்டிங்க. அங்கங்கே தேட்டரில் போயிட்டு முன்னாடியே போயிட்டு தேட்டரில் இருக்க டிக்கெட்டை பூரா வாங்கிட்டு எப்படி அவர்கிட்ட இவ்வளோ நெருக்கமானார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கதை தெரியுமா? அங்கே போய் டிக்கெட்டை மூலம் வாங்கிடுவார். வாங்கிட்டு எல்லாத்தையும் போய் அங்கே வந்து விற்று ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி காட்டுறது. இதை விஜய் பார்க்குறாப்புல, யாரா நமக்கு ஒரு அடிமை சிக்கிருக்குது, அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, தமிழ் உருப்படியாக பேச தெரியல, இது நல்ல அடிமைன்னு தான் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் மனைவி விரட்டி விட்டாப்புல, பிள்ளை குட்டி விரட்டி விட்டாப்புல. ஆனால் இவரை மட்டும் பக்கத்தில் வச்சுக்காரனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியுது? இவர் வந்து ஒன்லி கல்லாப்பட்டியை பார்க்கக்கூடிய ஆள், கள்ள டிக்கெட்டு விற்கக்கூடிய ஆள். ரைட்டாக? இது அப்படி முடிச்சுட்டு போடு. அங்கிட்டு இன்னொருத்தர் இருக்கிற அவர் யாருங்க அவர்? லாட்ரி சீட்டு பார்ட்டி தானே அவர். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்பயுமே கல்லாப்பட்டி மேலே தான் அவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். ஏனென்றால் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்று வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நான் பார்ப்பேன் சொன்னாரா? சொல்ல அன்றைக்கி காலத்தில் காலையில் சொன்னார்லங்க, நான் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு குடும்பமாக வந்து பார்ப்பேன். எப்படி இங்கே 7 கோடி 8 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லா வீட்டையும் பார்ப்பாரா? வீட்டில் ஒரு விஜய் இருக்காரு, பார்ப்பாரு. அதுக்கு மேலே போனோம்னா அது வந்து ஒரு மாதிரி கொச்சையாக போயிடும். நம்ம அப்படி போக நான் விரும்பலை. ஒரு நம்ம நேர்மையாக அரசியல் ரீதியாக நம்ம பேசுவோம். ஏன்னா எழுச்சி தமிழுடைய மாணவன் நான். அதாவது எப்படின்னா, எவ்வளவுக்கு மக்களை சீட்டிங் பண்ண முடியுமோ, ஏமாற்ற முடியுமோ அந்த வேலையில் அவர் செய்கிறாரு.
அந்த பேச்சில் வந்து இன்றைக்கி நான் பார்த்தல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா ஃப்ளோ நல்லா கிடைக்குது. முந்திலாம் வந்து அந்த பேப்பரை வச்சு தான் டோட்டலாக படிப்பார், அந்த ஃப்ளோ கிடச்சிருக்கு, அது பாராட்டுகள். இன்னொன்று வந்து ஆக்டிங் வந்து திரைப்படத்தை விட கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறாரு, அழுகிறாரு ஒரு இடத்துல ஒரு சீனில். திரை விமர்சனம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை அப்புறம் சினிமாக்காரனை பற்றி பேசும்போது அப்படி தான் சொல்ல முடியும். ஏங்க சினிமா செட்டிங் போட்ட மாதிரி தாங்க அது இன்றைக்கி நடந்த நிகழ்வு. வேலூரில் என்ன போட்டாங்க, அதில் அரசியலுக்கான ஏதாவது இருக்கா? உனக்கு களத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அங்கே போய் பேசணுங்க. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி ஓப்பனாக பேசுவோங்க. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து தலித்துகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பாதுகாப்போம், புரட்சி அம்பேத்கரை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்களே. நாங்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் பதிவு போடுறோம், எங்கள் தலைவருடைய பதிவு எடுத்து பாருங்கள். அதாவது நீதிமன்றமே என்ன சொல்லிருச்சு, கவினுடைய படுகொலையில் ஏன் அந்த அம்மாவை ஏன் கைது பண்ணலை கேட்டிருக்குல்ல. ஆனால் சிபிசிஐடி இது வரைக்கும் கைது பண்ணலை. எங்கள் தலைவர் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காருங்க, கூட்டணியில் இருந்தாலும் ஒன்று நல்லா கேட்டு. இன்னொன்று என்ன தெரியுமில்ல, அதே தூத்துக்குடி ஏரியாவில் ஒரு பையன் ஜீவானந்தம், அந்த பயலை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அடினாலும் அடி பயங்கரமான கொலவெறி தாக்கு போட்டிருக்காங்க. அதை எங்கள் தலைவர் போட்டிருக்காரு பதிவில். எங்கே இருக்கிறேன், கூட்டணியில் தான் இருக்கிறேன். அதை விடுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் பேரசுரம கிரி அப்படின்ற ஒரு தம்பி யதார்த்தமாக போய் ஒரு கட்சியோடைய விளம்பர தட்டைக்கு பக்கத்தில் மூத்திரம் பெஞ்சிருக்கிறான். அவனை அடிச்சிருக்கிறான், கொலவெறி தாக்கு நடத்தி அவனை வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அந்த பையனை முட்டி போட வச்சு. எங்கள் தலைவர் பதிவு போட்டிருக்கிறாருங்க, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அவன் ஒன்றும் எங்கள் கட்சிக்காரங்க இல்லை. எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அப்போ நாங்கள் விடலையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு பதிவு போடுறோம்ல. நீ ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து நான் தாண்டா அடுத்த முதல்வராக போகிறோம்னு சொல்கிறவன் இப்போ இது மாதிரியான நிகழ்வுகளை வந்து நீ பதிவு பண்ணணும்ல, குரல் கொடுக்கணும்ல, களத்துக்கு போகணும்ல. அவன் பேர் தானே தேர்தலுக்கு களமாடக்கூடிய அரசியல்வாதி. அப்போ நீ யார்? அப்போ நீ சினிமாக்காரன் சொல்ல என்ன மாற்று கருத்து இருக்குது? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் எழில்மலை அவரோட வாரிசாக இருக்கலாம், முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய வாரிசாக இருக்கலாம், எல்லாரும் போய் விஜய் கட்சியில் தான் சேர்றாங்க. இதுதான் ஒரு சிக்னல், தலித் மக்கள் விஜய் தான் நம்புறதுக்கான ஒரு சிக்னல் தான் இது அப்படின்னு. அப்போல்லாம் யாரும் போய் சேரலை. ஒரு தம்பி போனார், என் அன்பு தம்பி ஒருத்தர் தெரியாமல் போனார். அந்த தம்பிகிட்ட நான் தான் ஃபோன் பண்ணேன், அன்பு தம்பி நீ போகிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லைப்பா, உன்கிட்ட 3 கேள்வி கேட்குறேன்ப்பான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அங்கே போய் உன் தலைவனை வச்சுக்கிட்டு நீ ஜெய் பீம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அண்ணே முடியாதுன்னு சொன்னேன். சரி ரைட்டு ஓகேப்பா, இப்போ நீ நினச்சேனா இப்போ வந்தேன்னா நம்ம தலைவரை சந்திக்க முடியுமா முடியாது உன்னால்? முடியும்ண்ணே, எங்கேயாவது இருந்தாலும் போனாலும் நீ உன் தலைவனை சந்திச்சிருக்கிறியா சந்திப்பையா அப்படின்னதுமே புஷி ஆனந்தே வாரத்தில் ஒரு நாள் தானே பார்க்குறாப்புல, அவங்க மனைவியே பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சாமனே, நான் எப்படின்னே பார்க்க முடியும்னு யதார்த்தமாக சொன்னேன். அப்போ தம்பி அது சரியாக படுமா நமக்கு? அண்ணே அது சரிப்படாதுண்ணே. ஆனால் ஒரு பய போல நெறியாளர் அவர்களே, இந்த பேர்னா இந்த தற்குறி கும்பல் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம சீமான் கும்பல் மாதிரியே. சீமான் இருக்கிற கும்பலும் தற்குறி கும்பல் தாங்க. அதுக்கு இணையாக ஈடு கட்டுற மாதிரி இந்த கும்பலும் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தற்குறிகளை பூரா நாங்கள் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டுக்கல, இந்த சீமா வந்து செஞ்ச ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க. அதெல்லாம் முக்கியமாக நீங்களாம் கேட்கணும், பொதுமக்களும் பார்க்கணும். எங்கள் தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க, ஒரு டைலாக் சொன்னாருங்க, இன்றைக்கி தந்தை பெரியாரை இழிவாக பேசுகிறாங்க, சரி நம்ம போகட்டுன்னு விட்டு வச்சோம்னா நாளைக்கு அம்பேத்கர் சொல்ல கேட்டால் அம்பேத்கர் ஒரு மராட்டின்னு பேசுவேன். நீங்கள் தலைவர் ஒரு வருங்காலங்களை உணர்ந்து ஒரு ஃபோர்காஸ்டிங்கே சொல்கிறாரு. இவர் நேற்று போட்ட மாநாட்டில் அதை அப்படியே சொல்கிறாருங்க. அயோத்தியாச பண்டிதர் எவ்வளோ பெரிய ஆள், ஏன்னா நீ சொல்லி தான் தெரியணுமா, யாருக்கும் தெரியாது அது உலகத்தில். அயோத்தியாச பண்டிதர் என்றது ஒரு மாபெரும் அறிஞன், திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணுக்கு கொடுத்தவர், போராளி. முன்னாடியே அயோத்தியாசர் சொல்லிட்டார், அப்படி தானே சொல்கிறாரு? அப்படி இல்லை, யார் பெரியவர்னு கேட்குறாப்புல, அங்கே இருக்கவங்க குழப்புறாரு. அயோத்தியாச பண்டிதரை விட அம்பேத்கர் பெரியாளா? நீங்கள் போட்டு பாருங்க, இல்லைன்னா நான் அதுக்கு அதை பற்றி நான் பேச போகிறேன். அப்போ அம்பேத்கரை வந்து கொச்சைப்படுத்துவதை போல் பேசுகிறார். அப்போ அவர் தற்கூரியா இல்லையா? அப்போ அங்கே ஒரு தற்கூரி கும்பலாக கூட்டிகிட்டு திரிறாங்க. அதுக்கு ஈடுனே இந்த தற்கூரி கும்பலும் கூட்டிகிட்டு திரியுது. இந்த தற்கூரிகளை எல்லாம் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால தான் எங்கள் தலைவர் என்னைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் போக சொல்லியிருக்கிறாரு. முந்தானத்து ரிஷிவந்தியம் போயிட்டு வந்தோம். ரிஷிவந்தியத்தில் நல்ல சிறப்பான ஒரு வரவேற்பு. தொடர்ந்து இப்போ எல்லா தொகுதிகளும் போய்கிட்டு இருக்கிறான். அரசியல்படுத்துகிற இளைஞர்களை, பொதுமக்களை, பெண்களை. அதனால் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். இவங்களை பூரா யார் வளர்த்துறான்னு கேட்டுக்கலாம். இந்த பெரிய இந்த சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா உண்மையை பேசுது. இந்த பெரிய டிவிக்காரங்க இருக்காங்க பாருங்க, பேர சொன்னால் நீ வேறு போட மாட்டேங்க, ஒரு 4-5 டிவி இருக்காங்க. விஜய் இதோ குளித்து விட்டார், இதோ குளித்து விட்ட பிறகு கதவை திறந்து விட்டார், வண்டியில் ஏறி விட்டார், இப்படிதாங்க போடுறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்குது. ஒரு தலைவன்னா வந்து என்ன கருத்து சொன்னேன், அதுக்கு என்ன பிரச்சனை, அதுதானே போடணும். நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஆதவரிச்சுட்டை வாங்கிட்டாங்க என்னன்னு தெரியல, அது நான் சொல்ல முடியாது. ஆனால் ஆட்கள் சொல்கிறாங்க, அது மாதிரி ஆட்டையை போட்டுட்டு மக்களை திசை திருப்புறாங்க, மக்களை குழப்பமாக்குறாங்க. அது செய்ய விடக்கூடாது, செய்ய நாங்கள் விட மாட்டோம். இது வரைக்கும் விசிகா போன்ற கட்சிகள் வரணும்னு அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து
வந்தாலும் ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அது பொலிட்டிக்கல் பாம்புன்னு சொன்னார். இப்போ என்னடான்னா அறிவாலயத்து பக்கம் போகிறவங்க நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவை பேசுறது மூலமாக கூட்டணி கட்சிகளையும் தானே அப்படி பேசுகிறதா புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஏப்பா நீ ஏன்ப்பா கூப்பிட்ட? நீ எல்லாரையுமே வலை போட்டு கெஞ்சினியே. இப்போ யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு முடித்த பிறகு நீ குண்டாக்க மண்டாக்க பேசுகிற. நான் சொல்கிறேன் பிரதர், நல்லா எழுதி வச்சுங்க, நக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதேன், மீண்டும் சொல்லுகிறேன். ₹1 ஜெயிக்க மாட்டாங்க அந்த கட்சியில். ₹1 ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு ஆள் ஜெயிப்பார், அவர் விஜய் மட்டும் ஜெயிப்பார். அது எப்படின்னா அங்கே தற்கூரி கும்பலாக அவன் ஏரியாவில் தெரிவாங்க. அதுதான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்களாம். எந்த இடத்துல வந்து சாராயம் நிறையா இருக்குது, எந்த நேரத்தில் வந்து கள்ள டிக்கெட் ரொம்ப விற்கிறாங்க, எங்கெல்லாம் பைத்தியங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் நிற்போம்னு மறைமுகமாக சேரில் வாழ்கின்ற தமிழர்களையும் கேவலப்படுத்துகிறாப்புல. யார்? ஆது அர்ஜுன் விஜய் சொன்னதாக சொல்கிறாரு. எவன் சொன்னதாக சொன்னாப்பா? அவங்க பூரா தற்கூரி கும்பலாக இருக்காங்க பார்த்தீங்களா? நீ போய் பாடுங்க பைத்தியக்காரங்களா. வட சென்னையில் அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்கன்னு பாருங்கள். வட சென்னையிலேருந்தே பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறார். ஒரு காலத்திலேருந்து என்னமோ உண்மைதான், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் எல்லாம் வந்து அறிவு சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள போய் கேவலமாக பேசுகிறது. அப்போ அவங்க பொது புத்தி எப்படின்னு பாருங்கள். அந்த ஊர்னா இப்படி தான் இருக்கும், அங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அதுவே சாதி புத்தி தானே. இல்லை, அது சிங்கப்பூர் மாதிரி உயர்த்துவார், தரம் உயர்த்து. சிங்கப்பூரை அப்புறம் தமிழ்நாட்டை பூரா உயர்த்து. ஏன்டா அந்த ஒரு ஊரை மட்டும் உயர்த்துறீங்க? சிங்கப்பூர்னா நீ தமிழ்நாட்டை உயர்த்தணும்ல, அதான ஒரு தலைவனுடைய பண்பு. அப்போ நீ வந்து பெரம்பலூரில் மட்டும் நீ வந்து சிஎம்மான்னு கேட்குறேன். ஒருவேளை பெரம்பலூர் சிஎம் ஆக ஆகலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து அவர் அந்த இடத்துக்கு மட்டும் தொகுதியில் வந்து சிஎம் ஆகலாம். ஆனால் பிரதர், நான் பேச்சை நான் கேட்டேன் பிரதர், என்ன தான் பேசுகிறேன் நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட். அந்த படம் வந்து ஜனநாயகன்ற படத்துக்கு நான் டிக்கெட் வேறு எடுக்க ரெடியாக இருந்தேன், அது எடுக்கலை. ரைட்டாக படமும் வெளியில் வரலை. அதை வந்து இன்றைக்கி அவர் மேடையில் சூப்பராக அழுகை சீன் இருந்துச்சு, கோபமாக வரக்கூடிய அந்த சீன் இருந்துச்சு. அதே மாதிரி குணச்சித்திர ஆக்டும் பண்ணாப்புல. இப்படி பல வகையாக கலந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து இதில் வந்து பாஸ் மார்க் போகிறேன், டிக் அடிச்சாச்சு. இல்லை, இது வந்து கல்லாப்பெட்டி கூட்டணிகள் சொல்கிறது மூலமாக ஊழலில் பங்கு தர்றதுக்காக கூட்டணி அமைக்கிறாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். இப்போ அது வந்து கூட்டணி கட்சிகளையும் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி தானே அது இருக்குது. அதாவது பிரதர், கூட்டணி பேசுகிறாரா எதை பேசுகிறான்றதை நம்ம அப்புறம் வருவோம். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நேர்மையாக எனக்கு பயிர் சொல்லுங்கள். இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார். இவர் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி தானே. படத்தில் ஹீரோயின் நடிக்குது. ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு சம்பளம் டிஃப்ரெண்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்கிற மற்ற குடைச்சித்து நடிகர்களுக்கும் மற்றவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? ரைட்டு, ஒரு 10 மடங்கு கூட வை. ஏன்னா 100 மடங்கு அதிகமாக வச்சேன்னா உனக்கு 150 கோடியா, அவங்களுக்கு 2 கோடியா. இது என்ன? இது ஒரு வகையான கூட்டு சுரண்டல் இல்லையா? நீனே ஒரு சுரண்டல்வாதி தானே. உங்களுக்கு சினிமான்றது என்னங்க? இப்போ நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுதான் அவங்க உழைக்க போகிறாங்க. இதே கேமரா அதே ஆக்டிங் தான். ஆனால் உனக்கு மட்டும் இவ்வளவுடா, இவனுக்கெல்லாம் இவ்வளவுடா அப்படின்னு கொண்டாடுறது இது ஒரு வகையான சுரண்டல் தானே. அப்போ நீ வந்து இந்த சுரண்டலை பற்றியோ இல்லை லஞ்ச லாவணியத்தை பற்றியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ கேட்குற அரசியல்வாதியில் உனக்கு எவ்வளோ சம்பளம் இருந்துச்சு, முதல்ல எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு நான் கேட்குறேன். அது நியாயமான கேள்வி, அதை நான் வரவேற்கிறேன். அந்த ஒரு இடத்த வரவேற்கிறேன். லஞ்சம் லாவணியத்தில் எவன் இருக்கிறானா அவனால் நம்ம வந்து உண்மையிலே முகத்திரையை கிழிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ முகத்திரையும் கிழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்ல. நீ சினிமாவுக்கு வரும்பொழுது உனக்கு என்ன இருந்துச்சு? நீ சம்பாரித்த காசை பூரா எங்கே போய் போட்டிருக்கிற? ஏன் வந்து நீ இன்கம் டேக்ஸ் பணம் கட்டலை? உன் மேலே ஏன் வண்டி எடுத்த வண்டிக்கு ஏன் நீ ஒழுங்காக வந்து உண்மையை சொல்ல? இதெல்லாம் லஞ்சத்தில் வராதான்னு கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பிரதர். அது லஞ்சம் இல்லைங்கிறாங்க, அது வந்து ஊழலும் இல்லை, ஏதோ வரி கட்டுறதை முன்ன பின்ன மாற்றி போயிட்டாங்க. அது அப்புறம் ஏன் வந்து அவருக்கு வந்து பெனால்ட்டி போட்டாங்க? பெனால்ட்டி போட்டு நீதிமன்றம் வந்து பெனால்ட்டி போட்டு கட்டுறதுன்னு சொல்லிச்சா? 1.5 கோடியா? 1.5 கோடி தானே. 1.5 கோடி கட்டி முடித்து விட்டார். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அது போட்டது கரெக்டு தான் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஊழலில் சேர்க்க மாட்டீங்களா? இது வந்து சும்மா ஹியூமன் எரரா? இல்லை, நான் கேட்குறேன் பிரதர், எனக்கு தெரியல அதை பற்றிலாம். எனக்கு இல்லை, அவங்க தரப்பில் அது ஊழல் அப்படிலாம் சொல்லலை. அப்போ பைத்தியக்கார பயிலுக வந்து இவங்க செஞ்சாங்கன்னா ஒன்றும் ஊழல் இல்லையா? ஊழல்னா மொத்தத்தில் சுரண்டல் தான் ஊழல். இன்னொருத்தனுடைய உழைப்பை சுரண்டக்கூடாது, இன்னொருத்தனுடைய வேலையை சுரண்டக்கூடாது, இன்னொருத்தனுடைய காசை சுரண்டக்கூடாது. அதுக்கு பேர் தானே ஊழல். அப்போ அவன் தான் உண்மையான ஊழல் எதிர்ப்பாளி. அதை விட்டுவிட்டு நான் எல்லா வேலையும் செய்வேன், எல்லாமே பண்ணுவேன், ஒருத்தனை கூட கிட்டே வர விடுறதில்ல. எல்லாம் பாடி கார்டுகளை மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு, பவுன்சரை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு தனியாக கிரகணத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு நீலாம் வாய் பேசுகிற பாரு. நீ அதாவது என்ன இதில் பெரிய பியூட்டினா, இவங்க எதுக்கு இந்த படத்தை கூட இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்கன்னா, இவங்க படமாகவே தேர்தல் நினைக்கிறாங்க பிரதர். தேர்தலையே வந்து ஒரு சினிமாவை நினச்சிக்கிட்டு அதை நம்ம நின்று பார்ப்போம், ஏதாவது வாய்ப்பு கிடைக்கதான்னு பார்ப்போம்னு, அதாவது மயிரை கட்டி மழை எழுக்கிறேன். வந்தால் மழை, போனால் மயிறு தானே. என்ன வச்ச நம்ம ஒரு 2-3 மாதமாக டோப்பாவை மாற்றி வச்சுருக்கிறோம். அது மட்டும்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறக்கா கனவில் இருக்கிறாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், 2026 விடுங்க, ரெஸ்ட்டு.
ஏன்னா தோற்ற பிறகு அவர் வந்து கொஞ்சம் அப்படியே மன உளைச்சலாக இருப்பார். 2027 அவர் படம் வெளியில் வருது. நான் உங்களை டிக்கெட் போட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்ன பாருங்க. நான் விளையாட்டு சொல்ல பிரதர், சீரியஸாக சொல்கிறேன். அது உறுதியாக வந்து அவருக்கு வந்து நம்ம அழைத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். ரிஷிவந்தியம்னு சொன்னீங்க, தேமுதிக ஞாபகத்துக்கு வருது. தேமுதிக உள்ளே வந்தது மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறாங்க, குறிப்பாக விசிகாவுக்கு இதில் பாதிப்பு. அப்படிலாம் இல்லை. ரிஷிவந்தியை நான் போயிட்டு அங்கே ரிஷிவந்தியத்தை போய் பார்த்துட்டு நான் வந்தேன். அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு வட மாவட்டங்களில் வந்து 100க்கு 100 திமுக கூட்டணி எத்தனை தொகுதி நிற்கிதோ அது பூரா அடித்து எல்லாமே தூக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா விஜயகாந்தோடைய அந்த அமைப்பு உள்ளே வந்ததில் வந்து இந்த அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை பேசுவோமே, நம்ம சும்மா அதுக்காக கூட்டம் இருக்கிறனால அம்மாவோட அடிச்சு விட்ற ஆள் இல்லை. அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் இன்னமும் வந்து ஒரு தெய்வ கடவுளாகவே எல்லாம் வணங்குறாங்க. கரெக்டாக அதை நம்ம பார்க்குறோம். அவருக்கான சில ஓட்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது. அது வெறும் சாதி ஓட்டு இல்லை, விஜயகாந்த் அப்படின்றவருக்கான ஓட்டுகள் இருக்குது. அந்த ஓட்டுக்கு அதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய மாற்றமானதெல்லாம் இல்லை, அதே தான். கடந்த முறை நிற்கும் போது அவர் மட்டும் ஜெயிச்சாரா? ரிஷிவந்தியும் ஜெயிச்சார். அப்புறம் அம்மாவோட சேர்ந்த பிறகு ஒரு எதிர்க்கட்சி அவர் அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்தார். அதுதான், அவ்வளோதான் மேட்ரு. ராஜ்யசபா சீட்டு 9-10 எம்எல்ஏ சீட்லாம் தரப்போகிறதா பேச்சு அடிபடுது. ஆனால் விசிகாவுக்கு கடந்த முறை கொடுத்த 6லேருந்து 7 தொகுதி வரைக்கும் தரதாகலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்குது? இல்லை அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், நம்ம அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. இல்லை நீங்கள் 2010 இல்லை அவங்க மேட்டரை விடுங்க. நீ கம்பேர் பண்ணுறதே தப்பு. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கட்டும், அது அவங்களுடைய உயரம் இல்லை அவங்களோட வலிமை, அவங்களுடைய ஓட்டு வங்கியை பொறுத்து கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு 2 இலக்கில் சீட்டு வேண்டும். அந்த 2 இலக்கு கொடுப்பதற்கும் தளபதி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட வந்து அவர் நிச்சயமாக எங்களுக்கு வழங்கி விடுவார் என்றதை செய்தி கிடைத்திருக்கிறது. இல்லை அதான் சொல்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் 5 தொகுதி கேட்டுட்டு இருந்தாங்க. சீட்டை குறைச்சிக்கோங்க, கூட்டணி கட்சிகள் புதுசாக உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 5 கேட்டவங்களுக்கு 2 தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதே மாதிரி ஜவஹர் வந்திருக்குது 2 பேர் தான். இல்லை அதே மாதிரி ஜவஹர்லா கட்சி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதே ஒத்துக்கிட்டார். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒரு நெருக்கடியை தர்றதை பார்க்க முடியுது. அப்படிலாம் ஒரு நெருக்கடி இல்லைங்க. கடந்த முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2021 கரெக்ட், அந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க வந்து 173 தொகுதியில் போட்டுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் உதயசூரியனும் சேர்த்து 187 தொகுதி. மிச்சம்தான் எங்களுக்கெல்லாம் 6, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு காங்கிரஸ் 25, அப்புறம் எல்லாருக்கும் 1 போட்டு நம்ம நின்றது. சரிங்களா? அந்த இதில் நல்லா கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிகமாக வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தைகள் தான், 6க்கு 4. அப்போ என்ன 75 ஸ்ட்ரைக் ரேட் வருதா? மற்றவங்கலாம் பாவம், கம்யூனிஸ்ட்லாம் வந்து 6க்கு 2 தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மதிமுகவுக்கும் அதே பொசிஷன் தான், அப்படின்ட்டு கூட அவங்க அவ்வளோ ஜெயிக்க முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து சொந்த பானைச்சிறுத்தை நின்று ஒரு அங்கீகாரம் அடைந்திருக்கிறான். ரைட்டா? இன்றைக்கி 2 MP 4 MLA பானை சின்னம். தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக வலிமையான அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். சட்ட பிரகாரம் பார்த்தோம்னா மட்டுமல்ல, ரூல்ஸ் பிரகாரம் மட்டுமல்ல, மக்களின் மனநிலையில் பார்த்தாலும் கூட எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும். ரைட்டா? திமுகவில் இருக்கிற தொண்டர்களுங்க என்ற நேரடியாக பேசினதுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ யூடியூப்பில் கொஞ்ச நாள் வரல. காரணம் என்னென்னா ஃபுல்லாக இப்போ களத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தொகுதியாக போகிறோம். அங்கே திமுக நண்பர்கள் நமக்கு வரவேற்பு தர்றாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, அண்ணே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வலிமையான அமைப்பே நம்ம அமைப்பு தானே, நம்ம ஓட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே தான் காங்கிரஸும் சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் தான் வலிமையான அமைப்பு, எங்களுக்கு தான் சீட்டு நிறையா தரணும்னு. இல்லை அதாவது அவங்க எந்த காலத்திலும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா திருப்பி போட்டு பாருங்கள். அவங்க வந்து பெரிய அமைப்பு, வலிமை என்பது வேற, பெரியது என்பது வேற. அவங்க இந்தியா பூரா பரவி இருக்கிற ஒரு பெரிய கட்சி. ஆனால் விடுதலை சிறுத்தை அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தாலும் கூட இன்றைக்கி நாங்கள் பல ஸ்டேட்டு போயிட்டோம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறேன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு நான் போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன் பிரதர், அத்தனை இடத்துலையும் முகாம் இருக்கிற ஒரே கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ ஏன் காங்கிரஸ் 18 MLA 10 MP அவங்க பெரிய ரேஞ்சில் அவங்க முகம் இருக்குல்ல அவருக்கு, ஐயாவுக்கு. யார்? ராகுல் காந்தின்ற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு போராளி. அவர் மதச்சார்பின்மைக்காக போராடுகிறவர், RSS கும்பலை நேருக்கு நேரம் எதுக்குறாரு. அவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி, அந்த இமேஜ் தான், வேறு மக்கள் இல்லைங்க. நீங்கள் வேணால் அவங்ககிட்டே போய் கேளுங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கும் பாருங்கள், அவங்க கேமராவே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒவ்வொரு ஊராக போய் பாருங்கள். ரைட்டாக? ஆனால் நீ சிக்கலை வளர்த்து விட்றீங்க இப்படி கேள்வியில் கேட்டு. நான் வேறு எலெக்ஷன் நிற்கிறதா இருக்குது, காங்கிரஸ்காரங்க வந்து மேலே கோவப்படுவாங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்து நேர்மையானவர்கள். சங்கத்தமிழ் சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீ நிறைய சீட்டு வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் எங்களுக்கு ஆதரவுங்க. ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் வந்து செய்திகளை நீங்கள் சொல்லலாமே தவிர, நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, நாங்கள் டபுள் டிஜிட்டில் நிச்சயமாக நாங்கள் அவரிடம் கேட்டு வாங்குவோம்.
இல்லை போராடி வாங்குவோம். என்னைக்கு பேச்சுவார்த்தை குழு திமுக உங்களை அழைச்சிருக்கு? எங்களை வந்து அழைப்பு வந்து இன்னும் வந்து ஷெட்யூல் போடலை. ரைட்டா, இவங்கள்ட்டலாம் ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டு கரெக்டாக அப்போ எங்களை வந்து அழைப்பு விடுவார்கள். எங்கள் தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். அதாவது இப்போ ஒரு உண்மையை நம்ம சொல்லுவோம், எல்லா மக்களுக்கு தெரிஞ்சதானே. இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு அழைப்பது என்பது அது ஒரு வகையான ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தை என்ற முறை இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் நடந்தது உண்மைதான். கரெக்டாக அந்த உண்மையில் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, என் கட்சிக்கார தொண்டர்கள் எல்லாமே முழு மனதோடு ஆரோக்கியமாக சிறப்பாக உயிரை கொடுத்து போராட வேண்டும். இது வந்து சும்மா தேர்தல் அல்ல, தேர்தல் யுத்த களம். நம்மளா சங்கி பயலா அப்படின்னு யுத்த களத்தில் நீ எங்களுக்கு ஒரு பரவலாக ஒரு 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா தான் பயலுக்கு களத்தில் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு யதார்த்த உண்மையை சொல்லிட்டாரு. அதை அவர் புரிந்து கொண்டு விட்டார். யார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அதனால் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு 2 இலக்கில் அறிவிச்சிருவார். நீ ஒன்றும் பாருங்களேன், கடைசியாக வச்சிருக்கேன் பாயிண்டை பாருங்க பிடிக்கிறீங்க. நான் இவ்வளவு சொல்லி வந்ததான் நீ பாயிண்டை பிடிக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, விசிக பிரச்சனை பண்ணுங்கிறதுனால தான் கடைசியாக வச்சிருக்காங்க, காங்கிரஸ் சிக்கல் பண்ணுங்கிறதுனால தான் கடைசியாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நேற்றே வந்து காங்கிரஸுடைய அந்த வேணுகோபால் வந்து அவர் சந்திச்சிட்டார். சரிங்களா? அதனால் ஒன்றும் எங்கேயுமே பிரச்சனை இல்லைங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, இப்போ நான் சொன்ன கருத்து எல்லாமே காங்கிரஸுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுக்கும் தெரியும், மதிமுகவுக்கும் தெரியும். சரிங்களா? இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏன்னா அவங்களும் ஜெயிக்கணும்ல. உங்களுக்கு புரியுதா? புரியல. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் சேர்ந்துருச்சு, ஜி.கே. வாசன் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாம் வந்துட்டாங்கிறாங்க. ஆமாம், அவர் வந்துட்டார்ல. அப்போ எல்லாருமே வந்து நல்லா இது மெகா கூட்டணியாக மாறிடுச்சுங்க. தலைவர் சொன்ன மாதிரி இந்த மெகா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்ல சீட்டை ஒதுக்கிட்டாங்கன்னா 200க்கு 200ங்க எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். 200 தொகுதியில் வந்து திமுக தலைமையிலான மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். இது வந்து எதில் அடங்கியிருக்குன்னா, நல்லா கேட்டுக்குங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற சீட்டில் தான் அடங்கியிருக்கிறது. நான் விளையாட்டுக்காக சொல்ல, நீங்கள் நினைக்கலாம் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா பைத்தியக்காரங்க மாதிரி அவங்க 9 சீட்டு கேட்டு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிற மாட்டீங்களா, ஒரு சீட்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் இப்போ 8 சீட்டு சொன்னால் வாங்கிக்கிற மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும், இது இயங்கியல் விதி. அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அந்த பண்பு மாற்றம் தான் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கும். எப்படின்னா, ஒரு 2 பேர் இருந்தால் அங்கே நம்ம பேசுகிற ஒரு மாதிரியாக இருக்கும். இதே 100 பேர் இருந்தால் அங்கே பேச்சுவார்த்தை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்களே போராட்ட காலத்தில் நிற்போம், போலீஸ் இருக்குது, நாங்கள் இருப்போம். நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம்னா போலீஸுக்கிட்ட அடங்கி நாங்கள் பேசுவோம். இதே வந்து நாங்கள் 100 பேர் இருந்து போலீஸ் 10 பேர் இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்கள அரட்டி பேசுவோம். இது வந்து இயங்கியல் விதி. அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அது மாதிரி 10 சீட்டு அப்படின்ற மாதிரி டபுள் டிஜிட் அப்படின்னும் போது ஒவ்வொரு சிறுத்தைகளும் உயிரை கொடுத்து போராடுவேன், உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அப்போ வெற்றி உறுதியாகுது. பழைய வரலாற்றில் வந்து எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை வலிமையாக இருந்ததோ அங்கெல்லாம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. வரலாற்று உண்மை. இதை பூரா வந்து நிச்சயமாக எனக்கு சங்கத்தமிழிங்க இவ்வளோ தெரியுதுன்னா தமிழக முதல்வர் தெரியாமல் இருக்குமா? ஆனால் நீ வந்து எந்த குழப்பமும் அடைய தேவையில்லை. எங்களுக்கு 2 இலக்கு, 2 நீ எம்ஜிஆர் ரெட்டல் நினச்சிடாதீங்க, அப்படி நினச்சிடாதீங்க. கரெக்டாக அங்கெல்லாம் போக மாட்டேன்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அங்கே ரொம்ப அழைச்சாருங்க எங்களை. யார்? எடப்பாடியார் என்ன சொன்னார், நீ அண்ணன் திருமாவளவன் மட்டும் எங்க கூட வந்துட்டாருனா, தம்பி வந்துட்டாருன்னா எங்களுக்கு இவங்களே தேவையில்லை. யார்? இல்லை, பிஜேபியே தேவையில்லை. பிஜேபி அப்புறம் தானே வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அங்கே போகலை, நான் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சங்கி பயிரில் எதிர்த்தாகணும்ல, எப்பவுமே டக்குன்னு அவர் நம்மளை சேர்த்துக்கூட சங்கியில் சேர்த்துருவாருன்னு பயந்துட்டு அங்கே போகல. விஜய் வேற அழைப்பு விட்டார். புத்தக வெளியீட்டு விழாவில் காத்து கிடந்தார். அவரே சொன்னார்ல, அண்ணனுக்காக காத்து இருக்கிறேன்னு சொன்னார்ல. அவ்வளவு இருந்து கூட அங்கேயும் நாங்கள் வேணாம்னு ஏன் சொல்லிட்டோம்னா, அவங்களாம் வந்து சங்கிகளை பார்த்து பயந்துருவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டாலினை நாங்கள் நம்புகிறோம். ஸ்டாலின் சங்கிகளை எதிர்த்து களமாடுவார். எடப்பாடி கூப்பிட்டு போல, விஜய் கூப்பிட்டு போல, உங்க கூட இருந்துட்டோம், கரெக்டாக சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அழகாக பாயிண்டை பிடிச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில். இதுதான் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நேர்மையாக இருக்கிறோம். யாரையும் நாங்கள் வந்து இங்கிட்டு ஒரு துண்டை போடுறது, அங்கிட்டு ஒரு துண்டை போடுறது, அந்த வெற்றி வேலைலாம் செய்யலை. நேரடியாக நாங்கள் வந்து இங்கே பாரு நம்மளாம் கூட்டணியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே ஒரு நல்ல ஒரு உண்மை சொல்கிறேன் பிரதர், இது வந்து யாராவது தமிழக முதல்வர் கொண்டு போய் சேர்த்தானா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு 10 பேர் ஜெயிக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னு கூட்டணியோ சேர்த்து மிச்சம் இருக்கிற 223 தொகுதி, கரெக்டாக 223 தொகுதியிலையும் எங்கள் ஓட்டு அங்கே போகணும். எங்களுக்கு ஆவரேஜாக ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறைந்தது நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிறீங்க, 50,000க்கு மேலே தான் ஓட்டு இருக்குது. குறைந்ததுங்க, நான் சொல்கிறது வட மாவட்டங்களில். தென் மாவட்டங்களில் 25,000க்கு மேலே ஓட்டு இருக்குது. இங்கே 50,000க்கு மேலே இருக்குது, அங்கே 25,000க்கு மேலே இருக்குது. தலைவரை வாங்கியிருக்கிறார்ல, காட்டு மன்னார் கோவிலில் மக்கள் கூட்டணியில் எங்கள் தலைவர் தனியாக நின்று 88,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா எங்கள் தலைவருக்கு வெற்றிக்கு அப்போ என்ன ஓட்டு வித்தியாசம், வெறும் 1000 ஓட்டு வித்தியாசம் தான், 1000க்கு குறைச்சி தான்.
தோக்கடிச்சிட்டாங்க, ஜெயலலிதா அம்மா தோக்கடிச்சுமே அறிவிச்சு விட்டுருச்சு. அது ஒரு ஆவரேஜை சொன்னேன். அதேமாதிரி எடுத்து பாருங்க. இதெல்லாம் போய் எங்கள் மக்களில் கூட்டின வாங்கின ஓட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் மட்டுமே அவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நின்ற அண்ணன் இவர் வந்து 25,000க்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தார், ரவிக்குமார். அதுமாதிரி பல இது இங்கே ரெக்கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை கூட மறந்துடுங்க. நம்ம கடந்த 2021 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் வலிமையாக இருந்ததோ அங்கெல்லாம் வந்து யார் ஜெயிச்சிருப்பானா திமுக கூட்டணி ஜெயிச்சிருங்க. அப்போ நாங்கள் 10 இதை நாங்கள் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் 223 நிற்கிறீங்க கூட்டணியும் சேர்ந்து. அங்கெல்லாம் உங்களுக்கு எங்கள் ஓட்டு போகணும்ல. இப்போ நாங்கள் தோற்றா எங்களுக்கு என்ன எம்எல்ஏ இல்லை, 4 எம்எல்ஏ இருந்து இப்போ என்ன பெருசாக சாதிச்சு விட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை. வந்தாலும் ஓகே தான், வராட்டாலும் ஓகே தான். எங்களுக்கு 2031 தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன, நல்லா கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஆட்சியே போயிடும். அப்புறம் எடப்பாடி வந்தாருன்னா சிக்கலாகி போயிடும். ரைட்டா? அப்போ மிரட்டல் விடுற மாதிரியே கேட்குது காது திமுக. ஐயோ, அவங்களெல்லாம் மிரட்ட விடுற அளவுக்கு அங்கே சங்கத்தமிழும் பெரிய ஆள். நானே ஒரு சாதாரண வளர்ந்து வரக்கூடிய ஒரு லீடர் தாங்க. அப்படிலாம் நான் யதார்த்தம் சொல்கிறேங்க. +1 ஃபார்முலாங்கிறது இந்த எலெக்ஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, மதிமுக வெளிப்படையாக வந்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டுட்டோம், தொகுதி இன்னும் முடிவாகலைங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ விசிகாவுக்கு இந்த +1 ஐடியா. தலைவர் அப்படிலாம் இருக்க மாட்டாருங்க. எங்கள் தலைவர் இன்னமும் நான் சொல்கிறேங்க, அவர் வாழும் புத்தருங்க. அவருக்கு நீங்கள் வந்து 6 சீட்டே கொடுத்தினாலும் கூட சரி, முதல்ல வந்து சங்கி பையில அடித்து விரட்டுறதுல அவர் தெளிவாக இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனை, தொண்டர்கள் இப்போ வந்து தலைவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? இது யதார்த்த உண்மை. இப்போ தாங்க சொல்கிறேன் நான். எங்கள் தலைவருக்கு வந்து 6 7 8 மேட்டர் இல்லை. ஏன்னா அவர் வந்து செஞ்சியுடைய அந்த இதில் மேடையிலே பேசினாரா பேசலையா? 6 8 ஆகி 8 10 ஆகி இங்கே பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறதா தூக்கி போட்டு போயிடுவேன் சொன்னார்ல, கரெக்டாக சொன்னார்ல. அவருடைய மனநிலை அதுதாங்க. ஆனால் அவர் ஒன்றில் தெளிவாக இருக்கார். சங்கிப்பையிலுடைய ஆட்டத்தை நம்ம வந்து ஒடுக்கணும், அவங்களுடைய வாழை ஒட்ட நறுக்கணும்ன்றதுல தெளிவாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து. அதனால இந்த காம்ப்ரமைஸ். ஆனாலும் கூட ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய கருத்து, எங்கள் தொண்டருடைய கருத்து. அப்போ ஜெயிக்கணும்னா என்ன, தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா கஷ்டம் பிரதர். நான் ஓப்பனாக தானே சொல்கிறது, இல்லை மறைச்சிக்கிறதுலாம் பேசலை. ரைட்டா? இப்போ எங்களுக்கு வெறும் 4 எம்எல்ஏ தான் நட்டம், அவங்களுக்கு ஆட்சி அதிகாரமே நட்டம். அப்போ இது சங்கத்தமிழ் தெரிஞ்சதுக்கு ஐயாவுக்கு தெரியாமல் இருக்குமா? ஐயா தளபதி ஸ்டாலின் தெரியாமல் இருக்குமா? அவர் நம்மளை விட பல உளவுத்துறையை வச்சு சங்கத்தமிழ் சொல்கிறது பொய்யா உண்மையான நேரம் கணிச்சிருப்பார். நான் வந்து சும்மாலாம் பேசுகிற ஆள்லாம் இல்லை. நான் ஃபுல்லாக நாங்கள் ஒரு உளவு அமைப்புமே வச்சுருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் ரெக்கார்டு எடுத்து தான் நாங்கள் பேசுகிறோங்க கருத்தை. ரொம்ப நன்றிண்ணே. இந்த எலெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கன்னு. இல்லை தேர்தல் இந்த முறை 100% நம்ம நின்று நம்ம சட்டமன்றத்தில் நம்ம போகணும்லங்க. நம்ம வந்து சங்கி பயல்களை வந்து விரட்டி அடிக்கணும்னா அப்புறம் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு போகணும்ல. அதனால் நான் தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன், நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல நான் நின்று வெற்றி பெற்று முதல் பெட்டி நக்கீரனுக்கே தரணும். அப்புறம் உங்களுக்கு தான் நம்ம நிச்சயமாக நக்கீரனுக்கு தானே. கேட்டு நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.